கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காணொளியின் வாயிலாக இந்த ஆராதனையில் காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சில மணித்துளிகள் தியானிப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலத்தின் போக்கை பார்க்கும் பொழுது குடும்பங்கள், கர்த்தர் தாமே ஸ்தாபித்த குடும்பங்கள் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு வருவதை நாம் எல்லாரும் கண்ணார கண்டு கொண்டு இருக்கிறோம். வருந்தத்தக்க காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவ குடும்பங்களும் அவனுடைய சிதைவுக்கு பலியாகி கொண்டிருப்பதை நாம் நேர்முகமாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பின் அடையாளமாக ஏதேனில் ஆதியிலே தேவன் ஸ்தாபித்த இந்த ஒரு ஐக்கிய உறவு இந்த நாளிலே கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு உறவாக, தரம் தாழ்த்தப்பட்ட சிதைக்கப்பட்ட ஒரு உறவாக உலகத்தில் வலம் வந்து கொண்டிருப்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்ப ஜீவியங்களிலும் உலகத்தில் உள்ள பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு பழமையான ஆங்கில வாக்கியம் ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த வாக்கியத்தை எழுதினவர் யாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வாக்கியம் எவ்விதமாக செல்லும் என்றால், marriages are designed in heaven. திருமணங்கள் பரலோகத்தில் வடிவமைக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த வாக்கியம் எப்படி செல்லும் என்றால், but maintaining it depends on man. அதை சரியாக பராமரிப்பது மனிதனுடைய கரத்தில் இருக்கிறது என்று அந்த வாக்கியம் சொன்னதை படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். திருமணங்கள், கிறிஸ்துவ திருமணங்கள் இன்னைக்கு தேவாலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களின் முன்னிலையிலே குடும்பங்கள், நண்பர்கள், உறவுகள், விசுவாசிகள் என்று அநேகருடைய சாட்சியாக பகிரங்கமாக நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிற திருமணங்களும் நிலைக்காமல் போகின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால நமது திருச்சபையின் மேலகம் எப்படியாவது திருமணத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல வடிவத்தை கொடுக்க வேண்டும், வேதத்திலிருந்து ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்தை ஒழுங்கு செய்திருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சிறு கதை, ஒரு எடுத்துக்காட்டு கதை ஒன்று உண்டு. புதிதாக திருமணமான தம்பதிகள் மிகவும் நெருக்கமாக உறவாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷமா அந்த குடும்ப வாழ்க்கை ஓடிக்கிட்டு. ஏன்னா புதுசா கல்யாணம் கட்டியிருந்தாங்க. அது ஃப்ரெஷ் லவ் இல்லையா? அதனால ஒரே விட்டு உறவு, எங்க போனாலும் கையை பிடிக்கிறது, நடக்கிறது, போறது வர்றது. கார் வைத்திருந்தாங்க, கார்ல போகும்போது 2 பேரும் இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு போறது, இப்படிதான் இருந்துச்சு. சில ஆண்டுகள்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய இப்ப இந்த கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கு இடையில உட்கார வச்சுக்கிட்டாங்க. பிள்ளைய பத்திரப்படுத்தணும்ல. இன்னும் சில ஆண்டுகள்ல இன்னொரு குழந்தை வந்தது. 2வது குழந்தையும் பக்கத்துல வச்சாங்க. இப்போ கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருந்த அந்த ஒட்டல் உரசல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. ஏதோ ஒட்டுனா உரசனா தீப்பத்திக்கிடும் போல இருக்குது. அதனால 2 பேரும் தொடர்றது கூட பயந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கத்துல. இப்போ கணவன் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, மூஞ்ச தூக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு அம்மா அந்த சைட்ல உட்கார்ந்து, நடுவுல 2 சின்ன பிள்ளைங்க. இது பொறுமை இழந்து இந்த சகோதரி அப்படியே ஜன்னலுக்கு வெளியே போகும்போதே முணங்கிக்கிட்டே வரும்பொழுது, ஆமா இப்பெல்லாம் உங்களுக்கு எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு இது கணவன் காதுல விழுந்துச்சு. உன கணவன் கேட்டார், வண்டியை ஓட்டிக்கிட்டே கேட்டாரு, என்னமாச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, எப்படி இருந்தீங்க நீங்க என்கிட்ட? இப்ப பாருங்க, நீங்க என் கூட சரியா பேசுறது இல்லை, என் கூட ஒழுங்கா பேசுறது இல்லை, ஒட்டுறது இல்லை, உறவாடுறது இல்லை அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப குழம்பிச்சு. அவர் வண்டியை நிதானமா ஓட்டிக்கிட்டே சொன்னாராம், ஏமா 8 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுல இந்த காரை ஓட்டும் போது இதே சீட்ல உட்கார்ந்துதான் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா இதுக்கு இடையில பிள்ளைகள் வர வர இடையில வச்சு நீ தான் அந்த சைடு தள்ளி போயிட்ட, இதுல ஏமா என்னைய குறை சொல்றேன்னு அந்த ஆள் சொன்னார். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கதை. இன்னைக்கு காரணமே தேவையில்லை, குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு காரணங்கள் தேவையில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொலியின் வாயிலாக இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிக்கின்ற வேத வாக்கியங்கள் நமக்கு புதிதல்லவே. எனக்கு இதுதான் நமது திருச்சபையில குறிப்பா, ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில பெரும்பான்மையா பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கு ரொம்ப வினோதமா தெரியும். வசனங்கள் தெரியாதனால நம்ம தவறு செய்யலாம், தெரிந்தும் தவறு செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் சொல்கிறது என்பதை அறிந்திருந்தோம் அநேக காரியங்களில் தடம் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம். அதில் குடும்பமும் ஒன்று. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில ஒரு குடும்பம் நிலைத்திருப்பதற்கு, ஒரு குடும்பம் வளர்வதற்கு, ஒரு குடும்பம் ஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலே உயர்ந்து நிற்பதற்கு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன அவசியம் என்று வேதத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் படிக்க போறோம். இதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பாடத்துல நான் உங்களை படிக்க வைக்கணும்னு விரும்புறேன். நான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக ஜீவித்து ஊழியங்களை தொடங்கின பொழுது அவர் முதற்கண்ணே ஊழியத்தில் உச்சரித்த ஒரு வல்லமையான பிரசங்கம் தான் மலை பிரசங்கம், The Sermon on the Mount என்று சொல்றோம். வேதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில இந்த மலை பிரசங்கம் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய வாலிப ஊழியத்துல நான் சந்திக்கிற இடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு திருப்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த 3 அதிகாரங்களை கூடுமான வரைக்கும் தினமும் படிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன். கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதியின் ஊழியக்காரர்கள், சபை விசுவாச பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறோமே, உங்களுக்கும் இந்த அன்பான சிபாரிசு. இந்த 3 அதிகாரங்களை கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு நாள்ல ஒரு முறையாவது படித்து பாரு. படிக்க படிக்க நிறைய காரியங்கள் நமக்கு புலப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மலை பிரசங்கம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதற்குள்ள அடிச்சுவடி பாடங்கள், அடிப்படை பாடங்கள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஜீவிக்க வேண்டும், இதை பெரும்பான்மையாக நம் குடும்பங்களுக்கு என்று எடுத்து படிப்பதில்லை. ஆனால் இன்று அதிலிருந்து எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் புட்படுகிறேன். எப்படி ஒரு குடும்பத்தை நாம் சிறப்பிக்க செய்வது, ஒரு குடும்பத்தை எப்படி வளர பண்ணுவது. ஏதேனில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த பொழுது அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு. இந்த ஒரு காரியத்துல மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சீன தேசம் ஜனத்தொகையில் கூடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்தியா எல்லாத்தையும் முந்திக்கிட்டு போயிடுச்சான். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது வெறும் இனப்பெருக்கத்திற்காக சொல்லப்பட்டதல்ல. கிறிஸ்துவின் பண்புகளிலே பலுகி பெருகி அவர் ஸ்தாபிக்கின்ற குடும்பங்கள் கிறிஸ்துவின் லட்சணங்களை உலகத்துக்கு காட்டுகிற ஒரு பெருமையான, ஒற்றுமையான, வலுவான நிலையில குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பதனால தான் ஆண்டவர் அந்த ஆலோசனை கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எனவேதான் வாழ்க்கையின் வழிமுறைகளை அஸ்திபாரமாக கொண்டு அவர் உச்சரித்த இந்த மலை பிரசங்கத்திலிருந்து 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது சுலப மனசுல தங்கும். ஏன்னா இதுல சொல்ல போற வசனங்கள் நிறைய வசனங்கள் நான் ஆரம்பிச்சோன்னா நீங்க உச்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வசனங்கள் தெளிவாக இருக்கு. ஆனால் அபியாசித்திருக்கிறோமா, அதை நமது ஜீவியத்துல நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அன்றாட வாழ்க்கையில இந்த வசனங்கள் உயிருடன் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்தவனமாக இந்த செய்தியின் வழியாக நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆரம்பத்துல இந்த மலை பிரசங்கத்தின் துவக்கத்துல ஆண்டவர் ஒரு ஒரு அட்டவணை போன்று ஒரு பகுதியை நமக்கு துவங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, 5வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:5. தெரியல, நீங்க யாராவது வாசிக்கிறதுக்குன்னு உள்ள ஒழுங்கு இருந்துச்சுன்னா நீங்க வாசிக்கலாம், கொஞ்சம் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு.
நான் வேதாமத்தை திறந்து திறந்து வாசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று துவங்குகின்ற இந்த பட்டியல். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு குடும்ப ஜீவியத்திற்கு இந்த பண்பு அவசியமா இல்லையா? ஆவியில் எளிமை, ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு சாந்தம். இன்னைக்கு குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு காரணங்கள் என்ன? இதற்கெல்லாம் எதிர்ப்பதங்கள். ஆவியில் எளிமை இல்லை என்றால் அந்த குடும்பம் சண்டை பிடித்த குடும்பமாக இருக்கும். 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்துல என்னுடைய முதல் பாடத்தை நான் பதிக்க விரும்புறேன். 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சரி, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவது குடும்பங்களிலே இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. நமக்கு திருப்தி இல்லை, நமது குடும்பங்களில திருப்தி இல்லை. பொருள்ல இல்ல, உணவுல இல்ல, உடையில இல்ல, எதுலையுமே திருப்தி இல்லை. இங்க திருப்திக்கு வழிமுறையாக தேவன் சிபாரிசு செய்வது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்கள் நீதியின் மேல் தாகம் உள்ள குடும்பங்களாக. இது சரி என்றால் அது சரி, இது தவறு என்றால் இது தவறு என்பதில் குறியாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தால் அந்த குடும்பங்கள் திருப்தி அடையும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இதை என்னோட முதல் பாடமாக, என்னுடைய முதல் சிபாரிசாக இந்த மாலையில் இந்த ஆராதனையில வைக்கிறேன். குடும்பங்கள் எப்படி மெருகேற்றப்பட வேண்டும்? குடும்பங்களில் இருக்கிற உறவுகள் தனி, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதுல குறிப்பா கணவன் மனைவி நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீதியின் மேல் பசி தாகம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீதியின் சூரியனாக அந்த தேவன் மீது தாகம். எனக்கு தெரியல, இந்த கூடுகையில இருக்கிற நம்மள எத்தனை பேரு தவறாமல் நமது தனி ஜெபங்கள் வேத தியானங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் தெரியல. உண்மையா யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்ம காலை மாலை குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இணைந்து சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தரை முன்னிறுத்தி அவரை தேடி அந்த நீதியின் தேவனை நாம் நமஸ்கரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள்ல குழப்பம், குடும்பங்கள்ல சண்டை, பிரிவு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாகம் குறையும் என்றால், இல்ல வேற எங்கேயாவது தாகம் எடுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, நீதியின் மேல் தாகம் இருப்பதற்கு பதிலாக அநீதியின் மீது ஒரு தாகம், அவலட்சணங்களின் மேல் ஒரு தாகம் இருக்குமானால் அந்த குடும்பத்துல வளர்ச்சி இல்லை, சிதைவு மட்டும்தான் இருக்கும் என்பதை ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இன்னைக்கு நிம்மதி இல்லை, நமக்கு கவலை இல்லாத குடும்பமே இல்லை. இந்த மலை பிரசங்கத்திலேயே நம்ம அப்படியே படிச்சுட்டு போனோம்னா 6ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி வரும், அதுல ஆண்டவர் சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, பாருங்க தோட்டங்கள்ல காடுகளை வளர புஷ்பங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, யாராவது கவலைப்பட்டு இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத அந்த அற்ப பிராணிகளை கவனிக்கிற தேவன் உங்களை கவனிக்காமல் போயிடுவாரான்னு நம்ம தலையில் அடிக்கிற மாதிரி கேட்கிறாரு. படிச்சிருக்கிறோம், 1000 தடவை படிச்சிருக்கிறோங்க. ஆனா கவலைகளுக்கு நம்ம இல்லங்கள்ல குறை கிடையாது, சந்தோஷத்துக்கு தான் குறை. இந்த முதல் பாடம், நீதியின் மேல் பசி தாகம் இருக்கிற குடும்பங்களாக நாம் இருப்போம் என்றால் திருப்தி நமது குடும்பங்கள், அந்த திருப்தி இருந்தா அதான அங்க வளர போறோம். நம்ம குடும்பங்கள் நிலைப்படணும், வலுப்படணும், வேணுமே அந்த சமாதானம், அந்த சந்தோஷம். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வழியாக நமக்கு காட்டுகின்ற அருமையான ஒரு பாடம், நீதியின் மீது பசி தாகம், ஆண்டவர் மீது தாகம். நமக்கு சங்கீதக்காரன் பாடுறாரு இல்லையா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, ஆண்டவரே
என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இது உண்மையா நம்ம வாழ்க்கையில? இரண்டாவது பாடம். வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் தயவு செய்து ஆயத்தமாக இருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்க குணம் ஒரு குடும்பத்துக்குள்ள அவசியமா? ஒரு குடும்பத்துக்குள்ள அவசியமா இரக்கம்? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, ஒருவருக்கு ஒருவர் நம்ம பாரங்களை சுமப்பது, இறங்கி போவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மலை பிரசங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியமா இருக்கிற ஒரு ஆலோசனை. விட்டு கொடுத்து போறது, இரக்கம், கனிவா இருக்கிறது. பரவாயில்லை, குறை இருக்கலாம், கணவன் சார்பில் குறை இருக்கலாம், மனைவியின் சார்பில் குறை இருக்கலாம், பெற்றோர்கள் மேல ஒரு குறை இருக்கலாம். பரவாயில்ல, விட்டு கொடுத்து அனுசரித்து. ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல அந்த மாதிரி லட்சணங்கள்லாம் குறைந்து கொண்டு போகுது? நான் தான், நீ தான் அப்படின்னு போறது இன்னைக்கு ஒரு முக்கிய காரணம். சட்ட புத்தகங்களை நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா, இன்னைக்கு நீதி விசாரணைக்கு போய் விவாகரத்துக்கு நிக்கிற தம்பதிகளின் காரணங்களை படிச்சுன்னா இந்த காரணங்கள் எல்லாம் அங்க வரும். எதெல்லாம் ஆண்டவர் இப்படி இருங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாரோ அதற்கு எதிராக செயல்படுவதனால குடும்பங்கள் இன்னைக்கு கலைந்து போய் கொண்டிருக்கிறது, அவமாக்கி அவலட்சணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா தேவன் சிருஷ்டிப்புல அப்படி நினைக்கல. அவர் நம்மளை படைச்சது ஒற்றுமையா இருக்கணும், எல்லா நற்குணங்களும் நம்ம பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். அப்படின்னா அக்கிரமத்தினாலையும் அயோக்கியத்தனத்தினாலும் இன்னைக்கு பூமியை மனுஷன் நிரப்பிக்கிட்டு இருக்கிறானே தவிர நீதியினால இல்ல, இரக்கத்தினால இல்ல. இது எங்க தொடங்குது அப்படின்னா குடும்பத்துல. இன்னைக்கு கர்த்தருடைய குடும்பங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய இரக்கங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும் என்றால் இரக்கம் பாராட்டுகிறவர்களால் நாம் இருக்க வேண்டும். என் மனைவிக்கு இரக்கம் காட்டுகிற கணவனாக நான் இருப்பது அவசியம். தேவ இரக்கம் எனக்கு வேணும்னா என் மனைவி எனக்கு இரக்கம் காட்டுகிறவளாக, பிள்ளைகளுக்கு நான் இரக்கம் காட்டுகிற ஒரு தகப்பனாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்புகள் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பண்புகள். இவைகளுக்கு எதிராக எந்த வியாக்கியானங்களும் உதவாது. 1000 காரணம் சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இரக்கம் காட்டுறதுக்கு காரணம் வேணும்னா எந்த காரணத்தை வச்சு ஆண்டவர் நம்ம மேல இறங்கினாரு? அப்படி ஒழுக்கமாவா இருந்துட்டோம் நம்ம? இல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதை சரியாக கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அதுதான். இன்னைக்கு குடும்பங்கள் நிலைத்திருப்பதற்கு, வளர்வதற்கு, உறுதியாய் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு தனிநபரும் குடும்பத்துல வளர்வதற்கு என்ன செய்யலாம்? இந்த படிக்கட்டுகளை நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம மலைப்பிரசங்கம் முழுசும் படிக்க போறது. நான் சொன்ன 7 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு நான் சொல்லிதான் அந்த பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். 3வதாக 8வது வாக்கியத்தை வாசிப்போம். 8வது வாக்கியம். பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரு தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். சுத்தமான இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும் அப்படின்னு சங்கீதக்காரன் ஜெபம் பண்ண நமக்கு ஞாபகம் இருக்குதா? பத்சேபாலிடம் பாவம் செய்து ஒரு இச்சையின் கிரியை நடப்பித்து அநீதியை விளைவித்த இந்த தேவனுடைய தாசன் அதை உணர்ந்த பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ படித்து கண்ணீரோடு எழுதின சங்கீதம் 51. அதுலதான் சொல்றாரு, தேவனே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டி தரலாம். நிலைவரமான அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அசுத்த சிந்தனைகள், நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது? ஒவ்வொரு கணவனும் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மனைவியும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன ஒரு ஆரம்பத்திலே சொன்னேன், நீதி அரங்கிற்கு சென்று அவங்கள்ட்ட இந்த மாதிரி குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கிற காரணங்கள் எல்லாம் இங்க இருக்கு, வேதத்துல இருக்கு, இந்த மலை பிரசங்கத்துல இருக்கு. என்ன காரணம்? கணவனுக்கு வேற எங்கேயோ உறவு, மனைவிக்கு வேற எங்கேயோ உறவு,
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு அவலமான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது உலகம். கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் மனவாட்டியான சபை, நீங்களும் நாளும் அங்கத்தினர்களாய் இருக்கிற நமது திருச்சபை கலங்கமற்ற எண்ணங்களோடு இருக்கிறதா? இல்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பம் எப்படி விருத்தி அடைவது? கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய லட்சணங்கள், கர்த்தருடைய சிபாரிசுகள் எதுவுமே நமது வாழ்க்கையில் நிஜமாகி இல்லாமல் இருக்கும் பொழுது குடும்பங்கள் எப்படி திளைக்க முடியும்? எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவங்கதான் தேவனை பார்க்க முடியும். தேவனை மையப்படுத்தி வாழ்கிற குடும்பங்கள், அவரையே பார்த்திருக்கிற குடும்பங்கள், ஆண்டவருடைய முகம் எப்பொழுதும் அவர்களுக்கு வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள், சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. இதே அதிகாரத்துலதான் பின்னாடி போகும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டப்படல. ஆனா நான் சொல்றேன், பார்வையில உள்ளத்துல நீங்க இச்சையோடு பார்த்து விட்டால் விபச்சாரம் செய்தாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை. வேத பாடங்களை படிக்கும் பொழுது திறந்த மனதோடு படிப்பது அவசியமாக இருக்கிறது. குடும்பங்கள் திளைப்பதற்கு இந்த மலை பிரசங்கங்களில் இந்த குறுகிய சமயத்தில் நான் உங்களுக்கு செய்கின்ற மூன்றாவது சிபாரித்து, சுத்தமான இருதயம், விழிப்போட இருக்கணும். சுத்தமான இருதயம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 9வது வாக்கியத்தை வாசியுங்கள். அதிகாரத்தின் 9வது வாக்கியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்படிமா தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம குடும்பங்கள்ல இந்த சூழ்நிலை இருக்குதா? தேவனுடைய பிள்ளைங்க நாம அப்படின்னு சொல்ற அடையாளம் இருக்குதா? நமக்கு சமாதானம் இருக்குதா? ஆவியின் பட்டியல்ல ஆண்டவர் சமாதானத்தை வச்சிருக்கிறாரு, சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு, அன்பை வச்சிருக்கிறாரு. அது வேற ஒரு கோணத்துல குடும்பங்களை பத்தி படிக்கும்போது அந்த ஆவியின் கனியும் படிச்சிடலாம். இருக்கா நம்ம வீட்டுல, நம்ம வீடுகள்ல இருக்கா, நம்ம குடும்ப ஜீவியத்துல இருக்கா? சமாதானம் பண்றவங்களா இருக்குமா, சண்டையை கிளப்புறவங்களா இருக்கிறோமா? ஒன்னோடு ஒண்ணு பிணைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாடங்கள். பாருங்க, நல்லா யோசித்து பார்ப்போமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தகைய நிகழ்வுகள் நமக்கு திருச்சபை ஜெபத்தோடு ஏற்படுத்துவதற்கு காரணம், இவைகளில் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் நம்மை பண்படுத்தி நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இன்னைக்கு குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி நம்மள ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க யோசிப்பாங்க? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. எனக்கு பிரியமானவர்களே, குடும்பங்கள் திளைப்பதற்கு ஒற்றுமை அவசியம். ஒற்றுமையாய் இருப்பதற்கு சமாதானம் அவசியம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். சரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை வாசிப்போம். இது எல்லாருக்கும் நல்ல பரவலா தெரியும். இது மத்தேயு 6:33, 6வது அதிகாரத்துக்கு போகும் பொழுது 33வது வசனம், நம்ம கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள முடிச்சாகணும். 33வது வசனத்துக்கு போகும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிகிற வசனங்கள் அது ஒன்று. கண்டிப்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் திருப்பியும் கேட்கிறேன், நானு ஜெபத்திற்கு மையமான ஒரு இடத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அநேக குடும்பங்கள்ல நான் பழகி இருக்கிற நிறைய அட்வென்ட் குடும்பங்கள்ல நிறைய பேர் சொல்றது என்ன, கணவன் மனைவி வேலை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எல்லாம் ஃபேமிலி ப்ரேயருக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. காலையில ஃபேமிலி ப்ரேயருக்கு டைம் இல்லைன்னா காலையில ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி? நல்லா இருக்குதா? அப்படி எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில டைம் இல்லைன்னா அந்த நாள்ல வேற எந்த டைம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரை பார்க்கணும்,
நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்ம படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய கிருபைகள் புதிதாக கொடுக்கப்படுகிற படிச்சிருக்கோம். ஆனா காலையிலே எழும்பி அவரை தேட மாட்டோம். ஏன்னா நமக்கு வேலை இருக்கு, சோம்பல் இருக்கு, அசதி இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்கள் திளைத்து நிற்பதற்கு மிக அவசியமான ஒரு பாடம் ஜெபம் மையமாயிருக்க வேண்டும். அவருடைய கிருபாசன தண்டையில கெட்டி சேருகிற பிள்ளைகளாக, தனிநபர்களாக, கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக நாம் இசைந்து எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் விரிவடையும். பெருமையுடன் வளருவாங்க, சந்தோஷமா வளருவாங்க, ஆவியின் கரையில விருத்தி அடைவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 7வது அதிகாரத்துக்கு போகும்போதுதான் அடுத்த பிரசங்கம், நல்ல வல்லமையான ஒரு பகுதி ஜெபத்தை பத்தி 7:7 படிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் தான் சொன்ன இந்த மலை பிரசங்கத்தை நீங்க டைம் எடுத்து வாசிங்க, நேரம் எடுத்து வாசிங்க. எல்லா வசனத்தையும் ஒரு குடும்பத்துக்கு தேவைன்னு தான் நான் சொல்றேன். எல்லா வசனமும் தேவை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்குள்ள முடிக்கணுங்கிறதெல்லாம் இந்த ஓட்டம். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. 7வது அதிகாரத்துக்கு போகும்பொழுது இந்த மலை பிரசங்கத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லுவார். கடைசி நாட்கள்ல அநேகர் என்கிட்ட கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உம்முடைய நாமத்தினால நாங்க இதை செஞ்சோம், பிரசங்கம் பண்ணோம், பிசாச விரட்டணும், சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரே அப்படின்னு. இந்த மலை பிரசங்கம் முடிய போகும்போது ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை சொல்லி முடிக்கிறார். ஏன் அப்படி சொன்னாரு? இவ்வளவு அழகான பாடங்களை கொடுத்து ஆவியில் எளிமை உள்ளவங்களா இருங்க, அவர் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவங்களா இருங்க, சமாதானம் பண்றவங்களா இருங்க, விட்டு கொடுக்கிறவங்களா இருங்க அப்படிலாம் சொல்லி இவ்வளவு அழகாக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் கடைசியில போகும் பொழுது அப்படி ஒரு எச்சரிப்பு, என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரை. யாரை பார்த்து? கர்த்தருடைய வார்த்தையை படித்தவர்களை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கையின் மையமாக வைத்திருந்த பிள்ளைகளை பார்த்து, அவருடைய பேரினால் சாட்சிகளை அறிவித்த பிள்ளைகளை பார்த்து, அவருடைய கிருபையினால் பலருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜெபங்களை அளித்த பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கூட இதை படிக்கும்போது யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவர் ஏன் அவங்கள பார்த்து அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்ததுதான் அந்த உச்சிதமான ஒரு ஊமையை சொல்லி முடிக்கிறார் மலைப்பிரசன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யறதுனால பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு இடம் கிடைச்சிடும் நினைச்சிடாதீங்க. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் அங்க வர முடியாது. ஒரு குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா அதுதாங்க கரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற குடும்பம். கர்த்தருடைய வார்த்தையில எண்ணிலடங்காத ஆலோசனைகள் படிச்சிருக்கிறோம், என்னைய மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய மேடைகள் ஏறி பிரசங்கம் செய்கிறோம், பிறருக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறோம். அதெல்லாம் ஒரு பொருட்டல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமது ஜீவியத்தில், ஒரு தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்பங்கள்ல, கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்குதா? வேறுபட்டு நிக்கிறோம். கஷ்டங்கள் வந்தோன்னு வேற மாதிரி போயிடுறோம், மாற்று கருத்துக்கள் வந்தோன்னு குடும்பங்கள்ல வேற மாதிரி எண்ணங்களோடு போயிடுறோம். திருச்சபையில் திருமணம் செய்திருப்போம் என்றால் வாக்கு கொடுத்தோமே என்று வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் விடமாட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறோமே. கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த வாக்கை எவ்வளவு லகுவாக மீறி விடுகிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன் தான் சொன்னாரு, மனசுல அந்த கபடத்தை வைக்காதீங்க, வச்சீங்கன்னா அவங்களை நீங்க கொன்னுட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு.
இன்னைக்கு குடும்பங்கள்ல கோபம் இல்லாம எத்தனை குடும்பங்கள் இருக்கு? அந்த கோபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்கு? சூழலுக்கு ஏற்றாற் போல் ஒரு மன வருத்தங்கள் வரலாம், இயல்பு. ஏற்ற இறக்கங்கள் வரலாம், இயல்பு. ஆனா அது ஜெயித்தாகணுமே. அப்ப இப்ப நம்ம படிக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையில் பிரயோஜனமாய் வந்துச்சுன்னா கண்டிப்பா சரிப்படுத்தி. விட்டு கொடுக்கிற மனசு இல்லை நமக்கு, தாழ்ந்து போறதுக்கு நமக்கு மனசு இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு அரவணைத்துக் கொள்கிறதுக்கு மனசு இல்லை. சுயம். குடும்பங்கள்லயே இன்னைக்கு சீரழிவுக்கு முக்கியமான காரணம் சுயம். நான் நினைக்கிறது நடந்துடணும் என்று கணவர்கள், நான் நினைக்கிற மாதிரி நடந்தாதான் வீட்டுல இது நடக்கும் என்று மனைவிகள், நாங்க நினைக்கிற மாதிரி நடந்தாதான் வீட்டுல நிம்மதியா இருக்கும்னு பிள்ளைங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பொழுது நமக்கு அப்படிப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மையாயிருங்க, அடங்கி இருங்க, பொறுமையா இருங்க, உங்க சாந்த குணம் தெரியட்டும் அப்படின்னு வசனம் இருக்குது. எனக்கு இன்னைக்கு என் மனசுக்குள்ள அதெல்லாம் வெடிச்சு வெடிச்சு வந்துகிட்டே இருக்கு. நேரம் கடந்து போயிருங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கடைசி எச்சரிப்பை கொடுக்கும். அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அது என்ன பிதாவின் சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்ற பதில் தாங்க அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை. அதான் யாக்கோபு சொல்றாரு, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் நம்மையே ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு குடும்பங்கள் ஏமாற்றப்பட்டு சிதைந்து கொண்டிருப்பதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தைகளை மேல் மட்டத்தில் வைத்திருக்கிறோம், ஆழங்களில அதற்கு உள்ள ஊட்டச்சத்தை கொடுத்து நாம் இன்னும் அதில் படித்தவர்களாக வளரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஓமையோடு முடிக்கிறார் ஆண்டவர். 2 பேர் வீடு கட்டினாங்க அப்படின்னு, இது என்னுடைய கடைசி பாடம். 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் மணல் மேல வீட கட்டினா, இன்னொருத்தன் கற்பாறையின் மீது வீட கட்டினான். கற்பாறையின் மீது கட்டினவன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அஸ்திபாரம் போடுறதுக்கெல்லாம் படாத பாடுபட்டிருப்பான். நீங்க நம்ம குடும்பங்கள்லாம் சிதைஞ்சு போறதுக்கு ஒரு காரணம் எப்படின்னா, அப்படி சொகுசாவே இருக்கணும்னு நினைச்சிடறோம். நம்ம எத்தனை சரித்திர கதைகள் நம்ம படிச்சிருந்தாலும், திருச்சபையின் சரித்திரத்துல எத்தனை பயங்கரமான சாட்சிகளை படித்து நிறைய முன்னோர்களை பத்தி நம்ம பெருமைப்படுற மாதிரி பேசி கொண்டிருந்தாலும், அந்த வழியா போறதுக்கு நம்ம யாரும் ரெடியா இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? அப்படிதான் இன்னைக்கு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நானு, நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்குமா, அது இருக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இந்த எதிர்பார்ப்புகள். ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கற்பாறையின் மீது தன் வீடை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். கஷ்டம்தான், ஆனா சாத்தியம். வேர்வை சிந்திதான் ஆகணும், முயற்சியில் எடுத்துதான் ஆகணும். கற்பாறையில் வீடு கட்டுகிறவன், இப்பொழுது நம்ம படிக்கிறோமே இந்த குடும்பங்கள் கட்டப்படுவதற்கான லட்சணங்கள் என்று, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவசியமான பாடங்கள். விட்டு கொடுக்கிற இடத்துல விட்டு கொடுத்துதான் ஆகணும், ஸ்டெடியா நிக்க வேண்டிய இடத்துல நின்றுதான் ஆகணும், சகிச்சுதான் ஆகணும். இல்ல அவன் ஒரு கட்டிட கலைஞனா இருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மண்ணு மேல கட்டுறவன் ஈஸியா தோண்டிட்டு போயிருப்பான், வேகமா வேலையை முடிச்சிருப்பான். எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. கற்பாறையில கெட்டவனை பார்த்து, என்னடா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, விட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க நமது குடும்பங்கள்ல அப்படி ஆலோசனை சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன் இப்படி கிடந்து போராடிக்கிட்டு இருக்கிற, விட்டு போயேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. விட்டுட்டு போறதுக்காக வாக்கு கொடுத்து கட்டி இருக்கிறோம். இன்னைக்கு விட்டுட்டு போறதுக்காக நம்ம ஆண்டுடைய சமூகத்துல சத்தியம் பண்ணிட்டு வந்தோம் இல்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் குடும்பங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம், நாம் ஒன்று பெற்று வளர்வது. பிசாசு ஆண்டவர் எதையெல்லாம் பரிசுத்தம் என்று சொன்னாரோ எல்லாவற்றையும் சிதைச்சிட்டான். ஓய்வு நாள பரிசுத்தம்னாரு, சிதைச்சிட்டான். திருமணத்தை பரிசுத்தம் என்னாரு, சிதைச்சிட்டான். இல்லையா? தசம பாகத்தை பரிசுத்தம்னாரு, சிதைச்சிட்டான்.
இதுக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிசாசின் அணியில இருக்கிறோங்க. இது விளங்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சீஷர்களுக்கு அந்த அழகான பாடத்தை சொன்னார். அது ஒரு ஓமையின் வடிவத்துலதான் சொல்லி கொடுத்தார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பீர்கள் அப்படின்னு அந்த 5ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு. கடைசியில யோவான் 15:5 கடைசி லைன்ல சொல்லுவாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. குடும்பத்தை குறித்து சங்கீதக்காரன் பண்ணாரு பாத்தீங்களா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. இவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையிலிருந்து பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இது நிலைத்திராவிட்டால் நீங்களும் நானும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு சொகுசா வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அது விருதா, வேஸ்ட், வீணாகி போய்விடும், நிலைக்காது. ஆண்டவர் சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன், அந்த கீழ்ப்படுகிற குணம் இருக்கிறவன் கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பா இருப்பான். மழை பெய்யும். கிறிஸ்துவை அஸ்திபாரமா வச்சு ஒரு குடும்பத்தை ஸ்தாபிச்ச உடனே கஷ்டம் வராது, சங்கடம் வராது, வேதனை வராதுன்னு சொல்லல. அவர் வரும், ஆனா அந்த குடும்பம் தாங்கும், அசையாது, நிலைத்திருக்கும். ஆனால் சொகுசு, சோம்பேறித்தனம், சண்டை சச்சரவு, அன்பில்லாத, பகை நிறைந்த, சுத்தமில்லாத, தேவையற்ற இச்சை உணர்வுகள் கொண்ட குடும்பங்கள் மற்ற எல்லா அலங்காரங்களும் இருந்த மாதிரி இருக்கும். அந்த குடும்பங்கள்ல கஷ்டங்கள் வரும் பொழுது, புயல் வரும் பொழுது, சங்கடங்கள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது அழிந்து போகும், வெடிச்சு சிதறி. எங்க இருக்க போறோங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுங்க. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒருவேளை திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம், அதை பத்தி நமக்கு கவலை எங்க நிச்சயிக்கப்படுது. பாதுகாத்து நல்ல முதிர்ந்த குடும்பமாக, இந்த உலக பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்த குடும்பமாக, ஒரு கிறிஸ்துவின் குடும்பமாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவசியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளா இருக்கும் போதே அந்த பல்லவியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஆக்ஷனோட சொல்லி கொடுத்த. மனதின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன். இன்னைக்கு நீங்கள் நானும் உலகம் சொல்ற கோட்பாடுகள்ல ஒரு வீடை கட்டி வச்சிருந்தோம்னா நமக்கு புத்தி இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அந்த வீடு நிக்காது. அலங்காரங்கள்லாம் நல்லா தான் இருக்கும், நல்ல சொகுசா இருந்த மாதிரி இருக்கும், இருக்காது. கர்த்தருடைய பார்வையில் அது நிலையற்றது. ஆனால் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற குடும்பங்கள், அவரை மையப்படுத்தின குடும்பங்கள், ஜெபத்திற்கு முக்கியமான இடத்தை கொடுத்த குடும்பங்கள், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அரவணைத்து போகின்ற குடும்பங்கள், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற குடும்பங்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, எத்தனை புயல் வந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் தனிநபரின் வளர்ச்சி அங்க கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரீட்சை அதிகமாகிக்கிட்டே வரும். பிள்ளைகள் பெற்றோருடைய உறவுல எந்த கீறலும் உள்ளாது. ஏன்னா தேவனுடைய அனுக்கிரகம் பகிரங்கமாக அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருந்தாகும். பயங்கரமான ஒரு உலகத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் என்பது கர்த்தர் ஸ்தாபித்தவர். அவர் முதலே சொல்லிட்டார், இது நிமித்தம் ஒரு ஆணும் பெண்ணும் இசைந்திருப்பார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு காலம் பிரிக்காதிருக்க கடவன். மனுஷன் பிரிக்காம இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இடம் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். தேவன் நினைத்திருக்கிறாங்க குடும்பத்துல. எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான வாஞ்சியால ஆண்டவர் சிருஷ்டித்திருப்பார், ஆணும் பெண்ணுமாங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை அவலட்சணங்கள் இந்த உலகம் சுமந்து கொண்டு இருக்கு குடும்பத்துல. அப்படி இல்லாதபடி ஆண்டவரை நேசிக்கிற நமது குடும்பங்கள், இன்னைக்கு படிச்சோமே இந்த பாடங்களை அடிப்படையாக வைத்த குடும்பங்களாக, ஆண்டவருக்கு பிரியமான குடும்பங்களாக, பெருந்தன்மை நிறைந்த குடும்பங்களாக, சமாதானம் நிறைந்த குடும்பங்களாக, நீதியின் மீதும் நீதியின் தேவன் மீதும் தாகம் உள்ள குடும்பங்களாக, ஜெப சிந்தை உள்ள குடும்பங்களாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது கட்டப்பட்ட குடும்பங்களாக நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என்றால் அந்த குடும்பங்களுக்கு தோய்வு இல்லை, ஜெயம் மட்டுமே உண்டு. கண்டிப்பாக சமாதான குறைவு வராது, சந்தோஷத்திற்கு குறைவு வராது, கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் குடும்பங்கள் சிதைவுப்படாது என்பதை உங்களுக்கு பணிவோடு கர்த்தருடைய ஊழியக்காரர் என்கிற முறையில அவருடைய வசனத்தின் அடிப்படையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நெடுகிலும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்க இருக்கிற எல்லா தேவ வார்த்தைகளையும் கேட்டோம் சென்றோம் என்று போவதிலும் பிரயோஜனம் இருக்காது. ஏதோ நமக்கு ஒரு ஜூம் அரேஞ்ச் பண்றாங்க, டெய்லி ஈவினிங் தலையை காட்டிட்டு போயிடுவோம் அப்படிலாம் நினைக்காது. ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு எப்பொழுது ஏக்கத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற சத்தியங்களை கொண்டு வருவார். பயன்படுத்திக் கொள்வோம். நமது வாழ்க்கை கடினமானதுதான், முடிய போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முடியும் பொழுது நம்ம கட்டின இந்த வாழ்க்கை நிலைத்திருக்குமா இல்ல இடிந்து காணாம போயிருமா? கர்த்தர் அந்த பொறுப்பை நமது கையில கொடுத்திருக்கிறார். பொறுப்பாளர்களாக அவருக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் நமது குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, குடும்பங்களாக எங்களை ஸ்தாபித்து மகிழ்ந்த எங்கள் நல்ல தேவனே, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று நினைத்த ஆண்டவரே, தனித்திருக்கிற மனிதனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்த அன்பின் தெய்வமே, சிதைக்கப்பட்ட நிலைகளில் எண்ணிலடங்காத குடும்பங்கள் உலகத்தில் தவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய குடும்பங்களிலோ நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்கள் அநேகம் உண்டு. சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது ஆண்டவர். ஜெபமில்லாத வீடுகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம். வேத வாசிப்போம் தியானமும் இல்லாத குடும்பங்களாக நாங்கள் சுற்றி தெரிகிறோம். கிறிஸ்துவை மையப்படுத்தி முன்னிறுத்தி வாழாத பிள்ளைகளை நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தரைகளை மன்னித்து இன்று உமது வார்த்தைகளிலிருந்து நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிஜப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பம் என்றால் அன்பிற்கு பேர் போன ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். சமாதானம் நிறைந்த ஒரு பீடமாக இருக்க வேண்டும். அது சாத்தியப்பட வேண்டும் என்றால் உம்மில் நாங்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவர். உம்மை விட்டு அகன்று நிற்போம் என்றால் கனியற்றவர்களாகத்தான் நாங்கள் நிற்க முடியும். நல்ல ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வசனங்களினால் நீர் எங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறீர். நன்றி ஐயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை பண்படுத்தும். கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியை கர்த்தருடைய கரத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தலைமை தாங்கி நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு போதகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து போதகர்களுக்கு சன்மார்க்கத்தை கொடுத்து ஆண்டவரை நீர் விழிப்போடு ஊழியங்களை செய்யும் திராணியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போதர்களுடைய துணைவியார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. குடும்பங்களை கட்டி காத்து ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் பிற குடும்பங்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே என்கிற அவசியத்தை மனதில் சுமந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகள் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்யுங்க. விசுவாச பிள்ளைகள் விளக்கல்ல ஆண்டவரை. குடும்பங்கள் பிள்ளைகள் என்றால் எல்லாரும் உங்களுக்கு சமம்தான் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் கவலைகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், சமாதானம் இல்லாத குறைபாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிந்து உம்மை அவர்கள் மையமாக வைத்து உம்மில் தங்களுடைய அஸ்தபாரங்களை போட்டு உமது சித்தத்தின்படி கட்டுகிற ஒரு வாழ்க்கையை கட்டி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலையும் பொழுது குடும்பங்கள் அவனுடைய குறியில் இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து எச்சரிக்கையோடு விழிப்போடு இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு ஆர்வத்தை தாரும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக, சமாதான சிந்தனை கொண்டவர்களாக, இரக்கத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை எப்பொழுதும் ஜெபத்தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்கள் குடும்பம் மலர நிற்கிற விஷயம். இந்த நாளின் கூடுகைகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பேராக ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரசு தேர்வு சமயம் நெருங்கி வருகிறது. அரசு தேர்வுகளை எழுதக்கூடிய பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களில் ஒன்றென்றால் அந்த பிள்ளைகளுக்கு ஞான வரன்களை கொடுத்த ஆண்டவரே, தேர்வுகளை நல்ல விதமாக எழுதி
ஒரு பூரணமான வெற்றியை காண கிருபை செய்யுங்க. சுகவீனமான பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் என் ஆண்டவரே உமது காக்கும் கரமும் நீட்டப்பட்டு அந்த பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மனச்சோர்வோடு, வியாகுலங்களோடு, மன அழுத்தங்களோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருந்தால் கர்த்தர் இறங்கி சமாதானத்தை, அந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாச குறைவுள்ள பிள்ளைகளுடைய விசுவாச குறைகளை நீக்கி விசுவாசத்தின் பலத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இத்தகைய காணொளி கூடுகையை ஒழுங்கு செய்த உம்முடைய பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்காக உழைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இரவு நேரம் இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் இளைப்பாற போறோம். நல்ல ஓய்வை தாங்க. அடுத்த நாளின் கடமைகளை செய்வதற்குள்ள பலனை தாங்க. நாளை மாலை மறுபடியும் இந்த அற்புதமான கூடுகைகளை நாங்கள் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்று ஆண்டவரின் மகிமைக்கென்று எங்கள் குடும்பங்கள் ஜீவிக்க, அநேகருக்கு சாட்சியான குடும்பங்களா நாங்கள் இருக்க, நீர் வரும் நாளில ஒருவரும் தவறி போகாமல் குடும்பமாக உடைய ராஜ்யம் வந்து சேர தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் திருப்பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவும் நம் அனைவரோடும் கூட, நம் ஒவ்வொருவரோடும் கூட, நமது ஒவ்வொருவருடைய குடும்பங்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென்.